அடுத்தது பெரிய பிரச்சனைனா கண்ணு சம்மந்தப்பட்ட நோய்கள் சார். இப்போ கண்ணு ட்ரை ஆகுறது, ரொம்ப நேரம் ஸ்க்ரீன் பார்க்குறாங்க, அது லேப்டாப்பாக இருக்கட்டும், கம்ப்யூட்டராக இருக்கட்டும், ஃபோனாக இருக்கட்டும், ரொம்ப நேரம் ஸ்க்ரீன் பார்க்குறாங்க, கண்ணு ட்ரை ஆகுது ஆரம்பத்தில், போக போக பார்வையே குறைஞ்சிருதுல சார். இப்போ நீங்கள் நான் இங்கே வந்தீங்கன்னா கண்ணாடியை கழட்டி வச்சுருவேன்லாம் சொல்லியிருக்கீங்க. ராஜேஷ் சார் இருக்கும்போதுமே பார்த்துருக்காங்கன்னுலாம் சொல்லியிருக்கீங்க. அது எப்படி சார் அது சாத்தியமாகுது? அது எப்படி சாத்தியப்படுது? ஆச்சரியமாகவும் இருக்கு. ஆமாம், அது கிட்டத்தட்ட 25 வருஷமா 25 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு, பெரியவங்களுக்குலாம் வாய்ப்பு பண்ணுறதில்ல, பெரியவங்களுக்கு வர்றது ப்ளஸ். ப்ளஸ்ஸுங்கிறது புக்கை இப்படி வச்சு படிக்கணும், இப்படி வச்சு படிப்பாங்க, அது ப்ளஸ்ஸு. சாலேஸ்வரம் அது மூப்பின் காரணமாக வரக்கூடிய ஒரு கோளாறு. குழந்தைங்கள்லாம் இப்படி வச்சு கிட்ட வச்சு படிப்பாங்க, அது மைனஸ். அந்த மைனஸ் தான் க்யூரபிள். சரி. ப்ளஸ் க்யூரபிள்ங்கிறது ரொம்ப சிரமம், மைனஸ் ஈஸியாக குணமாக்கலாம். அதுக்கு என்ன சொல்லுவோம்னாக்கா, இங்கே பாருங்களேன், திலர்த்த கால வர்மம், புருவ வர்மம், நட்சத்திர காலம், மந்திர காலம், உள்ளொளி வர்மம், அண்ணான் காலம், செவிக்குற்றி வர்மம், சுண்ணாம்பு காலம், ஒட்டு வர்மம், உறக்க காலம், அப்புறம் பட்சி வர்மம், பட்சி நேம வர்மம், கொண்டை கொல்லி வர்மம், சீருங்கொல்லி வர்மம், பொற்சை காலம், பிடரி காலம். இவ்வளோ வர்ம புள்ளிகளையும் ஆக்டிவேட் பண்ணி அந்த பார்வை நரம்பு பின்னாடி வரக்கூடிய ஆப்டிக் நரம்புல தான் ஒரு சின்ன ஒரு இது இருக்குது, அதுக்கு எனர்ஜியை பாஸ் பண்ணுவோம். சரி. இது ஒரு சூட்சுமமான ஒரு வர்ம சிகிச்சை. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னாக்க, லாஜிக் என்னென்னா, சித்தர்களின் கூற்று என்னென்னா, உடலில் ஜீவகாந்த ஆற்றல், ஆக்சிஜனே வச்சுக்கிங்களேன், ஒவ்வொரு செல்லுக்கும் ஒவ்வொரு உறுப்புக்கும் சப்ளை பண்ணிக்கிட்டு ஆகிட்டே இருக்குது. சரிதானே? தேவை. இப்போ இந்த கண் இருக்குது பார்த்தீங்களா, இதை தமிழில் கண் குவளைன்னு சொல்கிறோம். இதுதான் கண் குவளைன்னு வச்சுக்கோங்க. இங்கே லென்ஸ் இருக்குது, ரைட் தானே? இப்போ இங்கிட்டு இருக்குது ஆப்டிக் நர்வு, பின்பக்கமாக இருக்குது பார்வை நரம்பு, மூளைக்கு போகிற பார்வை நரம்பு. இப்போது உடம்புல விட்டமின் ஏ, கரோட்டின், ஒமேகா இந்த 3 சத்து குறைபாடு ரத்தத்தில் ஏற்பட்டால் குழந்தைகளுக்கு இந்த ஆப்டிக் நர்வுக்கு வர வேண்டிய அந்த பாடி எனர்ஜி ஃப்ளூயண்டாக வரல. அதனால் அது கொஞ்சம் ஸ்டிஃப் ஆகி இதை பிடிச்சி இழுத்துருது, பின்பக்கமாக லைட்டாக அந்த ஸ்டிஃப்னஸ் ஆகிடுது அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறது தான். நமக்கு என்னுடைய குரு சொல்லி கொடுத்தது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வெளியில் போய் நின்று கிட்டக்க ஒருத்தரை பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன், இங்கே இருக்கக்கூடிய லென்ஸு சுருங்குது, சரிதானே? தூரத்தில் பார்க்குறோன்னா எக்ஸ்பேண்ட் ஆகுது, இது ஆட்டோ ஃபோக்கஸ். இப்போ இந்த ஆப்டிக் நர்வு இதை பிடிச்சி இழுத்ததுனால இந்த ஆட்டோ ஃபோக்கஸு வேலை செய்ய டிஸ்டர்ப் ஆகுது.